மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. இப்போ நிறைய இடத்துக்கு போகிறீங்க, நிறைய டாக்டரை பார்த்தாச்சு. பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி, சின்ன பிள்ளைங்க பெரிய ஆட்கள். ரத்தம் இல்லைங்க, உடம்புல ரத்தம் இல்லைங்க. என்னங்க இல்லை, ரத்தம் இல்லைங்க. ரத்தமே ரொம்ப கம்மியாக இருக்காங்க. 5 பாயிண்ட் தான் இருக்கான், 4 பாயிண்ட் தான் இருக்கான். என்ன செய்யுது? இந்த ரத்தம் இல்லைங்கிறதுக்காக என்னென்னமோ மாத்திரைகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ரத்தம் இல்லை அது சாப்பிட்டா ஊறும், இது சாப்பிட்டா ஊறும், என்னென்னமோ திட்டங்கள், கனவுகள். இன்றைக்கு நவநாகரிக உலகத்தில் ஏகப்பட்ட திட்டங்களோடலாம் பாவம் நிறைய பேர் தடுமாறுறீங்க. ரத்த உற்பத்திக்கு பசலைக்கீரைன்னு ஒரு கீரை இருக்கு. பசலைக்கீரையை தினமும் கடைஞ்சி சாப்பாட்டில் பச்சரிசி சாதத்தில் பச்சரிசி சாதமும் பசலைக்கீரையும் உசுரை மேம்படுத்தணும்னு ஒரு பழமொழி இருக்கு. பச்சரிசி சோறும் பசலைக்கீரையும் உசுரை மேம்படுத்தும். பிசுறு இல்லாம நீங்க வாழ்க்கையை வாழணும்னா, உங்க உசுறு கெட்டிப்படணும் அப்படின்னா பசலைக்கீரையும் பச்சரிசி சாதமும் போதும் உங்களுக்கு. அதே மாதிரி சிறுகீரைன்னு ஒரு கீரை இருக்கு. இந்த சிறுகீரையை 48 நாள் எடுங்க, உங்களுக்கு ரத்த உற்பத்தி எப்படி இருக்குன்னு பாருங்க. மொத்த உற்பத்தியும் சிறப்பாகவே இருக்கும். சிறுகீரை. இதுக்கு மேல பீட்ரூட்னு ஒரு இங்கிலீஷ் காய்கறியில ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் பீட்ரூட். இந்த பீட்ரூட்டை தொடர்ந்து பண்ணணும். அதாவது மத்தியானம் சமையல்ல மட்டும், பொரியலாவோ அது எப்படியோ, அதை மட்டும் தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு ஒரு 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க. இந்த கீரை உணவோட அதையும் கலந்துங்க பார்க்கலாம். உங்களுக்கு 48 நாளை செக் பண்ணி பாருங்க. 48 நாளைக்கு முன்னால எப்படி இருந்தது? இந்த கீரை உணவோட பீட்ரூட்டை கலந்து, பீட்ரூட் மட்டும்தான் நான் சொன்னேன். பீட்ரூட் சாப்பாட்டுக்கு ஈக்குவலாக சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. சார் எங்களுக்கு சுகர் இருக்கு சார், நான் எப்படி சார் கிழங்கு சாப்பிட்றது, பீட்ரூட் கிழங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேட்குறீங்க, தெரியுது எனக்கு. நான் அவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அப்பவும் சொல்லியிருக்கேன், மீண்டும் சொல்கிறேன், ஞாபகப்படுத்துறீங்க. பீட்ரூட் கிழங்குல சுகர் வந்தவங்க என்ன செய்யணும் தெரியுமா? கிழங்கு எந்த கிழங்கா இருந்தாலும் சரி தான், இந்த தாளிப்பீங்கல்ல, அப்ப கடுகை தூக்கிட்டு வெந்தயத்தை போட்டு தாளிச்சுருங்க. ரொம்ப கம்மன்னு இருக்கும். இன்னும் 2 ஊத்து அதிகமா சாப்பிடலாமான்னு இருக்கும். இன்னொரு விஷயம், சுகர் இருந்தாலும் உள்ள இருக்க சுகருக்கு மருந்தா போயிடும். நீங்க அன்னைக்கு வெந்தயம் போட்டு பீட்ரூட் சாப்பிட்டவன் அன்னைக்கு அந்த மாத்திரையே சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா சுகரை கண்ட்ரோலா வச்சிருக்கோம் நம்ம மாத்திரை. எப்படி? வெந்தய மாத்திரை என்பது சுகரை கண்ட்ரோலா வச்சிருக்கோம். வெந்தயத்தை அப்படிதான் சொல்லணும், உங்க பாஷையில சொன்னா. ஆக வெந்தயம் கொஞ்சம் வாயில போட்டாலே சுகரை கண்ட்ரோல் பண்ணிடும். அப்ப பச்சையா போடலாமா? போடக்கூடாது. அதனாலதான் வெந்தயத்தை வறுவல்ல, சாப்பாட்டுல, சாம்பார்ல இப்படி எல்லாம் கொண்டு போகணும். அந்த உள்ள வெந்தயத்தை நீங்க கொண்டு போயிட்டீங்கனாலே, பந்தயம் கட்டி சொல்றேன் உங்களுக்கு, சுகர் கண்ட்ரோல் ஆயிரும். அன்றைக்கு வெந்தய குழம்பு வச்ச அன்னைக்கு நீங்க சுகர் கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையான்னு நீங்க செக் பண்ணி பார்த்துங்க. மாத்திரை திங்கிற அவசியமே கிடையாது. அப்ப இதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம். இது மாதிரி நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த பீட்ரூட் சாப்பிட்றீங்கல்ல, வெந்தயத்தை சேர்த்து, இந்த பீட்ரூட் வெந்தயம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்ததால அல்சரும் உங்களுக்கு சேர்ந்து போயிடும். குடல் புண்ணு கூட ஆத்தி விடாது. இப்படி எவ்வளவு நல்ல விஷயங்கள் அதில் இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், அற்புதமான விஷயம் இருக்கு. இந்த பீட்ரூட் இதெல்லாம் போடுறீங்களா, துவையல் ஒன்று நீங்க தயார் பண்ணிக்கணும். இன்னைக்கு பீட்ரூட்டா, அடுத்து ஒரு துவையல். என்ன துவையல்? உடனே நீங்கள் துவையல்னு சொன்னோன்னா ஏதோ வேற மாதிரி கொண்டு போய் அந்த உளுந்தம்பருப்பெல்லாம் போட்டு மல்லித்தலைலாம் போட்டு ஆட்டி வச்சுட்டு இருப்பீங்க. அது இல்லை. முழுக்க கருவேப்பிலை. யாருக்கெல்லாம் ரத்தம் இல்லையோ கருவேப்பிலையை அப்படியே சும்மா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ரத்தம் இல்லாதவங்க சொல்றேன், லேசா சட்டியில போட்டு வணக்கி, ஒரு 3 மிளகு, ஒரு 2 பல்லு பூண்டு, காரம் பிடிக்கிறவங்களுக்கு காரம் வச்சுக்கலாம், ஒரு மிளகாய் ஒன்று வச்சுக்கலாம், தப்பில்லை. பச்சை மிளகா வைக்கக்கூடாது, காஞ்ச மிளகாய் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நல்லா வணக்கி, அதுக்கு நீங்கள் அதுக்கு புளிப்பு இருந்தால் தான் உங்களுக்கு போகும். ஏன்னா நீங்கள் புளி இல்லைன்னா அந்த கருவேப்பிலை துவையல் மாதிரி இருக்காது, உங்களுக்கு பிடிக்காது, ஏதோ மருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்காக 2 நாட்டு தக்காளி கிடைச்சா நல்லது, இப்பெல்லாம் கிடைக்கிறது இல்லை. சரி, தக்காளி பழம் 2 போட்டுருங்க புளிப்புக்கு. அதையும் போட்டு நல்லா வணக்கிருங்க. வணக்கி அதுக்கப்புறம் துவையலை அரைச்சி அதில் சாப்பிட்டு பாருங்க.
அந்த சாப்பாடு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த நல்லெண்ணெயும் கருவேப்பிலை துவையலும் சேர்ந்து உள்ளே போயிடுச்சுன்னா அன்றைக்கு இரவே ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும். புரியுதா? ஆக உங்களுக்கு இதுக்கு மேலே ரத்தம் ஊற வேற என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள். நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் இது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், ரொம்ப அற்புதமானது. இதை மட்டும் பசலைக்கீரையிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சாப்பிடுங்க. அதுவும் பச்சரிசி சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பசலைக்கீரையோ எந்த கீரையோ, கடையிற கீரை எந்த கீரையாக இருந்தாலும் சரி, கடையிற கீரையை நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா, பொன்னாங்கண்ணி கீரைனா ஒரு 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா அற்புதமாக ரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும். அது பேரிச்சம்பழம், நான் பேரிச்சம்பழமே சொல்ல பார்த்தீங்களா, உலகம் பூரா பேரிச்சம்பழம் சொல்லணும். ஏனென்றால் பேரிச்சம்பழம் என்பது நம் நாட்டு பழம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம் நாட்டில் இல்லாத வெளியில போய் கையை ஏந்திரங்கிற அவசியம் கிடையாது. இங்கே சாதாரண நான் சொல்ற இந்த விஷயங்களுக்குள்ளேயே உங்களுக்கு பிளட்டை கருவேப்பிலை போதுங்க. கருவேப்பிலை மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டாயாமாங்க. கருவேப்பிலை தூக்கி எறிய வேண்டியது அவசியம் இல்லை. நீங்கள் கருவேப்பிலை தூக்கி இருந்தால் நீங்கள் உங்களுடைய உடம்பு உயிரை தூக்கி எறிஞ்சிடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. உயிராற்றலை மேம்படுத்துகிறது, ஹீமோகுளோபினை அதிகப்படுத்துகின்ற அற்புதமான ஏ விட்டமின் 100க்கு 100% கருவேப்பிலையில தான் இருக்கு. புரியுதா? ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.